KKSSRஐ வீழ்த்த பாஜக வியூகம், களமிறக்கப்படும் ராம ஸ்ரீனிவாசன். முடிவுக்கு வருகிறது KKSSR அரசியல். இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு 3 மாதங்களே இருக்கும் நிலையில் வரும் 2026இல் திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்கிற சபதத்துடன் தமிழகம் பக்கம் தன்னுடைய முழு கவனத்தை திருப்பி இருக்கிறது டெல்லி பாஜக தலைமை. குறிப்பாக திமுக முக்கிய அமைச்சர்களை வரும் சட்டசபை தேர்தலில் தோல்வியை தழுவ வைப்பதன் மூலம் அந்தந்த மாவட்டத்தில் அவர்களின் செல்வாக்கை இழக்க வைத்து அங்கே திமுகவை 2026க்கு பின்பு பலவீனப்படுத்தி அதே மாவட்டத்தில் பாஜகவை அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைக்கலாம் என்கிற திட்டத்துடன் டெல்லி பாஜக தலைமை வரும் 2026 சட்டசபை தேர்தலை அணுக இருக்கிறது. தமிழக அரசியலில் 2 திராவிட கட்சிகளும் கோலோச்சி நிற்பதற்கு முக்கிய காரணம், ஒவ்வொரு தொகுதியிலும் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கே தேர்தலில் சீட் கொடுப்பது, கட்சியில் மாவட்ட செயலாளர் உட்பட முக்கிய பொறுப்புகள் வழங்குவது என்பதை தவறாமல் அதிமுக, திமுக 2 திராவிட கட்சிகளும் கடைபிடித்து வருவதால் தான் தமிழகம் முழுவதும் வேரூன்றி விருட்சமாக 2 திராவிட கட்சிகளும் வளர்ந்து இருப்பதை நன்கு உணர்ந்த பாஜக டெல்லி தலைமை அதே ஃபார்முலாவை பின்பற்றினால்தான் தமிழகத்தில் ஆழமாக வேரூன்ற முடியும் என்கிற முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் திமுக மூத்த அமைச்சரான KKSSR ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த பழுத்த அரசியல் தலைவர். இவரை வீழ்த்த அதே ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி ராம ஸ்ரீனிவாசனை களமிறக்க முடிவு செய்துள்ளது பாஜக தலைமை என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் வரும் சட்டசபை தேர்தலில் அருப்புக்கோட்டை தொகுதியில் திமுக அமைச்சர் KKSSRஐ நேருக்கு நேராக தேர்தல் களத்தில் சந்திக்க இருக்கிறார் ராம ஸ்ரீனிவாசன் என்கிறது பாஜக வட்டாரங்கள். குறிப்பாக தென் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டை சட்டசபை தொகுதியில் ரெட்டியார் சமூகத்தினர் 8% உள்ளனர். அந்த வகையில் தென் மாவட்டத்தில் உள்ள ரெட்டியார் சமூகம் அதிகம் உள்ள தொகுதி அருப்புக்கோட்டை தொகுதி என்றே சொல்லலாம். மேலும் அருப்புக்கோட்டை தொகுதியில் ரெட்டியார், நாயுடு உட்பட தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மொத்தமாக 23% வரை உள்ளனர். இது அந்த தொகுதியில் தெலுங்கு பேசக்கூடிய வேட்பாளராக களமிறங்கக்கூடியவருக்கு பலத்தை தரும். மேலும் இந்த தொகுதியில் தேவேந்திர குல சமூகத்தினர் சுமார் 15% வரை இருப்பதால் இது பாஜக சார்பில் போட்டியிட இருக்கும் ராம ஸ்ரீனிவாசனுக்கு கூடுதல் பலம். காரணம், தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை கொண்டு வந்தது மத்திய பாஜக அரசு. அந்த வகையில் தேவேந்திர குல சமூகம் மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய சமூகம் மட்டுமே அருப்புக்கோட்டை தொகுதியில் சுமார் 38% இருப்பது பாஜக வேட்பாளராக களமிறங்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த ராம ஸ்ரீனிவாசனுக்கு பலமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் KKSSRக்கு எதிராக அதே சமூகத்தைச் சேர்ந்த ராம ஸ்ரீனிவாசன் அருப்புக்கோட்டை தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கினால் திமுக அமைச்சர் KKSSRஐ வீழ்த்தி பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். சமூக வலைதளத்தில் பிரபலமாக கருதப்படும் ராம ஸ்ரீனிவாசன் மத்திய அரசு ஊழியராக BSNL நிறுவனத்தில் வேலை செய்தவர். பின்பு BSNL நிறுவனத்தில் விருப்ப ஓய்வு கொடுத்த ராம ஸ்ரீனிவாசன் கடந்த 2015 இறுதியில் தன்னை பாஜகவில் இணைத்து கொண்டார். பாஜகவில் சேர்ந்த மிக குறுகிய காலத்திலேயே சமூக வலைதளம் மூலமாக பாஜகவினர் மத்தியில் பிரபலமான ராம ஸ்ரீனிவாசன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லுப்பட்டியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.